காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். வைகுந்தத்தில் இருக்கும் பெருமான் அங்கிருந்து இறங்கி வந்து திருவரங்கம் என்கிற திவ்ய க்ஷேத்திரத்திலே சயனித்தாராம். வைகுந்தமாகிற நகரம்தான் இந்த பூலோகத்தில் வைகுண்டமாக ஸ்ரீரங்கம் என்று கொண்டாடப்படுகிறது. வைகுந்தத்துக்கு வெளியே விரஜா என்கிற நதி ஓடிக்கொண்டிருக்கிறதாம். அதன் ஸ்தானத்தில்தான் இங்கும் திருவரங்கத்தை சுற்றி இரண்டு புறத்திலும் காவிரி நதி ஓடுகிறது. அங்கிருக்கக்கூடிய பரமபதநாதன் பகவான் தான் இங்கு திருவரங்கநாதனாக சயனத்து காட்சி கொடுக்கிறார். ஆகையால் இந்த திருவரங்கத்தை தரிசித்தால் பரமபதத்தையே நேரடியாக தரிசித்ததாகும் என்று புராணங்கள் கொண்டாடுகின்றன. அந்த திருவரங்கத்தில் இருக்கும் பெருமானே நமக்கு அனுகிரகிப்பதற்காக அவ்வளவு தூரம் செல்ல முடியாதவர்களும் கூட தன்னை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக திருவல்லிக்கேணி என்கிற அழகான திவ்யதேசத்திலேயே நமக்காக வந்து காட்சி கொடுக்கிறார். திருவல்லிக்கேணியில் 5 நிலைகளில் பெருமான் இருக்கிறார் என்று கீழேயே தெரிவித்திருந்தேன். அதில் முதலில் நின்ற திருக்கோலத்தில் வேங்கட கிருஷ்ணனான பெருமானை, நடுவில் நாயகமாக இருக்கக்கூடிய பெருமானை தரிசித்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து அந்த பெருமானைக்கு செல்லும் வழியிலேயே வலப்புறத்தில் மன்னாதப் பெருமான், என்னை ஆளுடை அப்பன் என்கிற பெயரோடு திருவரங்கநாதன் ரங்கநாத பெருமானும் காட்சி அளிக்கிறார். அவரைத்தான் தற்போது தரிசிக்க இருக்கிறோம். இந்த பெருமான் எதற்காக எழுந்தருளினார் என்று பார்த்தால், ஒருமுறை பிராட்டிக்கும் பகவானுக்கும் ஊடல் ஏற்பட்டதாம். ஊடல் என்றால் காதலனுக்கும் காதலிக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே சில பூசல்கள், சிறு சண்டைகள் ஏற்படலாம். அதனால் கோபித்து கொண்டு ஊடலில் பிராட்டி அங்கிருந்து புறப்பட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தாள். இந்த இடத்தில் பிருகு என்கிற முனிவருடைய ஆசிரமத்துக்கு அருகில் சிறு குழந்தையாக இருந்த பிராட்டியை பிருகுமுனிவர் கண்டு எடுக்கிறார். எடுத்து தன்னுடைய பெண்ணாகவே வைத்து வளர்த்து வந்தாராம். பிருகுவுக்கு வேதங்களில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. எப்போதும் விடாமல் வேதங்களை ஓதிக்கொண்டே இருப்பவர். இந்த தாயார் குழந்தையை பார்த்தவுடனே இவள்தான் வேதத்தினுடைய பொருள் என்று அவருக்கு தோன்றியதாம். பொதுவாக வேதமெல்லாம் பகவானை பற்றி பேசுகிறது என்றுதான் கேள்விப்படுகிறோம். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹா என்று கண்ணனே கீதையிலே கூறுகிறார். வேதம் அனைத்தும் என்னைத்தான் சொல்லுகிறது, என்னை அறிய வேண்டுமானால் வேதத்தை கொண்டு மட்டும்தான் அறிய முடியும் என்றெல்லாம் கண்ணனுடைய கூற்று. ஆனால் பிருகுமுனிவருக்கு தோன்றியது, அந்த கண்ணன் பொருளாக இருக்கட்டும், ஆனால் உள்ளுரை பொருளாக மறைத்து யாருடைய பெருமை சொல்லப்பட்டுள்ளதென்றால் அது மகாலட்சுமி தாயாருடைய பெருமைதான் என்று அவருக்கு தோன்றியது. இப்போ ராமாயணம்னு சொல்லுகிறோம், வால்மீகி முனிவர் இயற்றி இருக்கிறார். அது யாருடைய பெருமையை சொல்லுகிறது என்று கேட்டால் ராமனுடைய பெருமை என்று குழந்தை கூட சொல்லிவிடும். ஆனால் குழந்தை அப்படி சொல்லலாம். வயதானவர்கள், ராமாயணத்தை வாசித்தவர்கள், அதனுடைய பொருளை உணர்ந்தவர்கள் என்ன தெரியுமா கூறுகிறார்கள்? இந்த இதிகாசங்களுக்குள் சிறந்த ராமாயணம் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லிற்று. சிறையிருந்தவள் அசோகவனத்திலே சிறையிருந்த சீதை, அந்த சீதையனுடைய பெருமையைத்தான் ராமாயணம் சொல்லுகிறது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஏன் வால்மீகியே சொல்லுகிறார், காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகது. இந்த ராமாயணம் முழுவதும் சீதையினுடைய சரித்திரம்னு தெரிவிக்கிறார். இப்போ மேலோட்டமாக பார்த்தா ராமனையுடைய பெருமைகள், குணங்கள் சொல்லுவது போல் இருக்கும். ஆனால் உள்ளூர ஆராய்ந்து பார்த்தால் அந்த ராமனை விட உயர்வு சீதைக்கு, ராமனே ராமனாக இருப்பது சீதையாலே என்று தெரிந்து கொள்ளுகிறோம். அதைப்போல வேதத்தை பார்த்தாலும் பெருமான் பெருமான் பெருமான்னு கொண்டாடுவது போல இருக்கும். ஆனால் உள்ளூர தேடி பார்த்தோம் என்றால், ஓ ஸ்ரத்தையா தேவஹா தேவத்துவம் அஸ்னுதே, பிராட்டி சேர்ந்திருப்பதால் தான் பகவான் பகவானாகவே இருக்கிறார் என்று உணர்கிறோமே. அதனால வேதத்தினுடைய உள்ளுரை கருத்து இவள்தான், இந்த குழந்தைதான் அவர் தெரிந்து கொண்டார். வேதவல்லி என்று அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார். அந்த தாயார் மெதுவாக வளர்ந்து வர அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காகத்தான் பகவான் திருவரங்கநாதனாக அவதரித்து இந்த ஊருக்கு வந்து அந்த பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொண்டாராம். அதனால தான் இந்த ஊருக்கு மன்னாத பெருமான், மன்னாதன் அப்படின்னா மத்து அப்படின்னா என்னுடைய என்று பொருள். அஸ்மத் சப்தம்னு தெரிவிப்பார்கள். என்னுடைய நாதன், தலைவன். கணவரை பார்த்து தலைவன் சொல்லுவோமா இல்லையோ? அப்ப நாதன், என்னுடைய நாதன் என்று பிராட்டி பகவானை ஆதரித்து ஏற்றுக்கொண்ட இடம்.
அதனால் இந்த பெருமானுக்கு ரங்கநாதன் கூட பிரசித்தமா பேர் கிடையாது. மன்னாத பெருமாள், மன்னாத பெருமாள்னு தெரிவிப்பார்கள். மன்னாதன் அப்படின்னா என்னுடைய தலைவன் அர்த்தம். இது அப்படியே விட்டுருக்கலாமா? திருமங்கை ஆழ்வார் அதை எடுத்துட்டார். ஓ, இந்த பெருமானுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கா? அதை அப்படியே தன்னுடைய பாசுரத்தில் அமைத்து பாடினார். என்னை ஆளுடை அப்பன். எங்க நீங்க பார்சாதி பெருமானுடைய பிரசாதங்களை ஏழப்பேண்டு வருவாளோ இல்லையோ, ஒரு கல்யாணம் நடக்கிறது அல்லது பூணூல் நடக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கோ இந்த வரன் வధుவுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு அந்தந்த ஊரிலிருந்து பெருமானுடைய மாலை பிரசாதம் எல்லாம் எழுந்தருள பண்ணி கொண்டு வருவார்கள். வரும்போது அந்த பெருமானுடைய பாசுரத்தை சொல்லி இந்த பெருமானுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லி கழுத்துல மாலையை போடுவாளோ இல்லையோ. திருவல்லிக்கேணியிலிருந்து மாலை வந்தா என்ன சொல்லணும்? ருக்மிணி தாயார் பார்த்தசாரதி பெருமான் அனுக்கிரகம் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி மட்டும் சொல்ல மாட்டா. என்னையாளுடைய அப்பன் பார்த்தசாரதி பெருமான் அனுக்கிரகம்னு தான் இருக்கும். அப்ப என்னை ஆளுடை அப்பன், நான் யாருக்கு ஆள்? நான் யாருக்கு தாசனாக இருக்கிறேன்? என்னை தாசனாக உடைய பெருமான் யாரு? திருவரங்கநாதன் தானே. அதனால் அவருக்கு மன்னாதன் சம்ஸ்கிருதத்தில் திருநாமம், தமிழிலே என்னை ஆளுடை அப்பன் என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். அந்த பெயரோடு இந்த ஊரிலே திருவரங்கநாதனாகவே காட்சி அளிக்கிறார். சயன திருக்கோலத்தில் பகவானுக்கு அழகான வடிவம். எப்பவுமே திருவரங்கநாதன் சொன்னாலே பல இடங்கள்ல பார்க்கலாம். அரங்கமாளி என்னாளின்னு ஆழ்வாருக்கு பாசுரம் பாடுகிறார். சுவாமி ராமானுசர் கத்தியத்திரயத்தில் சொல்லும் போது ஸ்ரீரங்கநாத மமநாத நமோஸ்துதேன்னு பாடுகிறார். திருவரங்கநாதன் சொன்னால் ஓ, யாரோ ஒருத்தர் மூணாவது மனுஷர் போல் இருக்கு, திருவரங்கத்துக்கு தலைவர்னு தள்ளி வச்சு பார்த்துருவோம் இல்லையோ. ஓ, தள்ளி வைக்க வேண்டாம், மமநாத எனக்கும் தலைவராக இருக்கிறாரே. திருவரங்கத்துக்கு தலைவர், அது அவருக்கு பெருமை. எனக்கு தலைவர்னு சொன்னா அவருடைய எளிமையை காட்டுகிறது, என்னை கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்னு தெரிகிறது. அப்ப மமநாதன், மன்னாதன், என்னையாளுடைய அப்பன் என்கிற பெயரோடு திருவரங்கநாதன் இருக்கிறார். இவர் எங்க சுவாமி இருக்கார்? மற்ற சன்னதியெல்லாம் கூட கண்ணில் பற்றும். இந்த பெருமாள் எங்க இருக்கார்னால் வெங்கட கிருஷ்ணன் சேவிக்கார், மூலவரை சேவிக்கிறதுக்கு போறோமோ இல்லையோ, போறச்சே நீளமான ஒரு அர்த்த மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தினுடைய வலப்பக்கத்தில் கிழக்கு நோக்கி வெங்கடகிருஷ்ணன் எப்படி கிழக்கு நோக்கி இருக்காரோ அவருக்கு பக்கத்திலேயே சற்று முன்னால் கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்திலே இந்த மன்னாத பெருமாள் இருக்கிறார். ரொம்ப அழகான வடிவம். ஆதிசேஷன் பேரிலே சயந்திருக்கிறார். ஐந்தளவாய் நாகத்தணைன்னு திருமிழியாழ்வாருடைய பாசுரம். 5 தலை நாகப்பாம்புக்கு மேல பெருமான் சயனித்திருக்கிறார். 4 திருக்கரங்கள் பெருமானுக்குண்டு. ஆனா ஒரு ஆயுதம் கூட கிடையாது. என்ன சுவாமி, கையில் ஆயுதம் இல்லாமல் என்ன வச்சுருப்பார்னா, ஒரு கையை தலைக்கு வச்சுருப்பார் அணையாக, ஒரு கையை கீழே தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார். 2 கைகளை அப்படியே ஆதிசேஷன் பேரில் வைத்திருப்பார். என்ன ஆச்சுன்னால் அதுக்கு ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார். பாசுரத்தை மேலே பார்க்கலாம். இந்த பெருமானுக்கு ரொம்ப ஆயாசம். தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் என்று திருமிழியாழ்வாருடைய பாசுரம். இந்த பெருமானை பற்றி பாடும்போது இவர் படுத்துட்டே இருக்கார், வாயை திறந்து பேசுறது கிடையாது, கைகாலெல்லாம் அசைக்கிறது கிடையாது, சங்க சக்கரங்களை கூட கழட்டி கீழ் வச்சுட்டாராம். ஒருத்தர் ரொம்ப தூரம் பிரயாணம் செய்து அல்லது ரொம்ப நாழி வேலை செய்து ஓய்ந்து போயிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்த உடனே தன்னுடைய பேக் எல்லாம் கீழே வச்சுட்டு கையில் இருந்த அப்போ வஸ்துக்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே வச்சு அப்பாடான்னு படுத்துப்பாடோ இல்லையோ. அதை போல இந்த பெருமான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணி உலகத்தையே அளந்தார். ராமனாக பூமி முழுக்க நடந்தார். ஒருவேளை அதனால ரொம்ப அசதி ஏற்பட்டு விட்டதோ, தாளால் உலகம் அளந்த அசைவேகொல், அந்த ஒரு அசதியினால தான் இப்படி சயனித்திருக்கிறாயான்னு பெருமானை பார்த்து கேட்கிறார். அப்படி 4 திருக்கைகள் இருந்தும் அப்படியே ஆதிசேஷன் பேரிலே வைத்துக்கொண்டு பகவான் சயனித்துக் கொண்டிருக்கும் காட்சியிலே இருக்கிறார். இவர் மன்னாத பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார். அவருக்குத்தான் தாயார் இருக்கிறார். இது மூலவர் இருப்பது, பெருமானுடைய மூலவர் இருப்பது வெங்கடகிருஷ்ண பெருமானுடைய சன்னதிக்கு அருகிலே அவரை போலவே கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு காட்சி அளிக்கிறார். அவரை பற்றித்தான் திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 10 பாசுரங்கள் சொன்னேனே, அதில் 2வது பாசுரம். முதல் பாசுரம் வெங்கடகிருஷ்ணனுக்காக அமைந்தது. பத்தலர்விய கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாடினார். அடுத்து 2வது பாசுரத்தில் இந்த சயன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றார். வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதலின் கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். என்ன சொல்றார்? வேதத்தை, ஐயோ இவர்தான் வேதமே, வேதமே இவருடைய சொத்து. வேதத்தின் சுவை பயனை, வேதத்தில் சொன்ன கர்மங்களை எல்லாம் பண்ணி நாம் எத்தனையோ அறம் பொருள் இன்பம் இந்த பயன்களை எல்லாம் அடைகிறோமே, அந்த பயன்களை எல்லாம் கொடுப்பவரே பகவான் தான். இன்சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன் கனியை. இந்த பெருமான் எப்படி இருக்கார்? ஒரு கனி, அழகான பழம்.
பழம் என்ன பழுத்திருக்கா, சுவையா இருக்குமா? இன்கனியை, ரொம்ப சுவையாக இருப்பார். சரிதான், ஒரு பக்கத்தில் தான் கொஞ்சம் கசப்பு இருக்குமோனால் ஒரு கோதில் இன்கனியை, ஒரு குற்றம் கிடையாது, எந்த இடத்திலும் ரசம் மாறாது. இந்த பழம் எந்த சக்கரவியாதி முதலானவற்றையும் கொடுக்காது, எவ்வளவு அனுபவித்தாலும் போரும் என்கிற எண்ணமே ஏற்படாது. அப்படி முனிவர்களெல்லாம் விழுங்கக்கூடிய இந்த பெருமானை பார்த்தா பார்க்கணும்னு தோணாதான், அவரை ருசிக்கணும்னு தோணாதான், அப்படியே எடுத்து வாயில போன்றணும். அவ்வளவு அழகான திருக்கோலத்தில் பெருமான் இருக்கார். கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை, நந்தகோபன் பெற்ற ஒரு பெரிய யானைக்குட்டி, களிறுனா யானை தானே, நந்தனார் களிற்றை, நந்தகோபாலன் பெற்ற ஒரு யானைக்குட்டியை போல பெருமான் இருக்கார். குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை, உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஆதி, ஆதினா ஜகத்துக்கே காரணம், உலகத்தையே படைத்தவர் இந்த பெருமான் தானே. பெருமான் சயன திருக்கோலத்தில் இருக்கார்னு சொன்னாலே அவருடைய உந்தியிலிருந்து தாமரை, தாமரையில பிரம்மா, பிரம்மாவிடம் இருந்துதான் உலகமே. அப்ப பகவான் சயனிக்கிறார்னு சொன்னாலே உலகத்துக்கு காரணம்னு அந்த இடத்துல ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அப்படி ஆதியை அமுதை, அமுதம் போல இனியவராக இருக்கிறார். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும், இந்த ஊர்ல ஆண்களை ஆழ்வார் கொண்டாடவே இல்லை. இந்த ஊரில் இருக்கும் பெண்களுக்கு நிகரானவர்களே கிடையாது. அவ்வளவு பக்தியோடு, அவ்வளவு செல்வ அழகோடு அனைத்தோடும் வாழ்வார்களாம். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மயிலை என்பது பெரிய இடம், அது மாடங்கள் சூழப்பட்ட நகரமாக இருக்கிறது. அதற்குள்ளே திருவல்லிக்கேணி என்கிற திவ்யதேசத்திலே நான் அந்த பெருமானையே தரிசித்தேன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இது மன்னாத பெருமான் என்னையாருடையப்பன் என்று திருவரங்கநாதனை தரிசித்தோம். இந்த பெருமானுடைய தாயார் தான் வெங்கடகிருஷ்ணனுடைய சன்னதிக்கு எடப்பக்கத்தில் வேதவல்லி தாயார் என்று எழுந்தருள் இருக்கிறார். கிழிய சொன்னேனே, மகாலட்சுமி தாயார் பிருகுவுக்கு மகளாக வேதவல்லியாக பிறக்க அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்குத்தான் திருவரங்கநாதன் வந்தார். நமக்கு சட்டுன்னு என்ன தோணிடும், மூலவர் பெரிய சன்னதியில் இருக்கிறவர் பார்சாதி பெருமாள் வெங்கடகிருஷ்ணன், அவருக்கு பக்கத்தில் தனிக்கோவில் நாச்சியார் வேதவல்லி தாயார். அப்ப பார்சாதி பெருமாளுக்குத்தான் இவள் தாயார்னு தோன்றிவிடும். அப்படி அல்ல, வெங்கடகிருஷ்ணனுக்கு தாயார் ருக்மிணி தாயார் அதான் பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்காரே, வேற கர்ப்பகிரகத்துக்கு போக வேண்டாம், அந்த கருவறையிலேயே ருக்மிணி பிராட்டி இருக்கிறாள். அப்ப தனியாக இருக்கும் வேதவல்லி தாயார் ரங்கநாதனுக்கு தாயாராக திகழ்கிறாள். ரெண்டு பேருக்கும் மாசி மாசத்தினுடைய சுக்லபக்ஷ துவாதசி அன்றைய தினம் அழகான திருக்கல்யாண உற்சவம் ரெண்டு பேருக்கு நடக்கிறது. இவரும் கிழக்கு நோக்கி, மன்னாத பெருமாள் உள்ளுக்குள்ள கிழக்கு நோக்கி இருக்கார். வெளியே வந்தோம்னா தாயார் சன்னதி, அவளும் கிழக்கு நோக்கி இருக்கிறாள். பல உற்சவங்கள் உண்டு. நவராத்திரி 9 நாள் உற்சவம் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கிளி வாகனம், யான வாகனம், அன்ன வாகனம், இதை போல பல வாகனங்களில் பிராட்டி எழுந்தருளுகிறார். கோவிலை விட்டு வெளியே வருவது கிடையாது. கோவிலுக்குள்ளேயே துவஜஸ்தம்பம் வரைக்கும் பிராட்டிக்கு புறப்பாடுகள் உண்டு. திருவாய்மொழி மண்டபத்தில் எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கிறார். அது ஒரு முக்கியமான உற்சவம். அதற்கடுத்தது பங்குனி மாசத்துல பல்லவ உற்சவம்னு ஒரு உற்சவம். அந்த பல்லவ உற்சவத்தில் இந்த பெருமான் எப்படி வந்தார், வேதவல்லி தாயார் பிறந்தது, ரங்கநாத பெருமான் வந்து திருக்கல்யாணம் பண்ணது, இந்த புராணம் அனைத்தையும் இன்றும் பெரியோர்கள் படிக்கிறார்கள். பகவானுக்கு முன்னாடியே நின்று அவருடைய அவதார சரித்திரத்தை எல்லாம் படிக்கிறார்கள். அந்த பல்லவ உற்சவத்தினுடைய கடைசி நாள் தான் பங்குனி உத்தர நன்னாளாக இருக்கும். அன்றைய தினம் மறுபடியும் தாயார் வேதவல்லி தாயாருக்கும் மன்னாத பெருமானுக்கும் அழகான திருக்கல்யாணம். இன்னைக்கு எப்படி பண்றோமோ, காப்பு கட்டுறதிலிருந்து, ஊஞ்சலிருந்து, மாலை மாற்றுதல், திருமங்கல்ய தாரணம், பொறி தட்டுறது, அனைத்தோடும் அழகான திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது. இது மன்னாத பெருமாள். இந்த ஊருக்கான பெருமாள் இவர்தானா, பார்சாதி பெருமாள் அப்புறம் வந்தவர். ஊருக்கான ஸ்தல அதிபதியாகவே மன்னாத பெருமானும் வேதவல்லி தாயாரும் திகழ்கிறார்கள். அவர்களையும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்து உள்ள பெருமான்களை மேல் வரும் பகுதிகளிலே பார்க்கலாம்.